பச்சை பட்டாணி பொரியல் தான் பண்ண போகிறோம். பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 விசில் விட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இல்லை சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். இந்தளவுக்கு கருவேப்பிலை, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கரம் மசாலா தூள், வேக வச்சு எடுத்து வச்ச பட்டாணியை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு பட்டாணி நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி